நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஜிம் போகணும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், பெருசாகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிளான் வெறும் பிளானாக தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? இது லேசினஸ் இல்லை, இது ஒரு ஆக்சுவல் சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் இந்த பிக் ட்ரீமர்ஸ்? இவங்க எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஏன், அவங்க விஷனுமே கிளியராக இருக்கும். இவங்க சொல்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா பிளான்லாம் ஒரு ஃபுல்லி தாட் அவுட் பிளானாக இருக்கும். ஆனால் அந்த ஐடியா வெறும் ஐடியாவாக மட்டுமே இருக்குமே தவிர ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. சைக்காலஜியில் இதுக்கு பேர் த ஃபேண்டசி ரியாலிட்டி கேப். நம்ம மைண்டில் ஒரு கோலை இமேஜின் பண்ணுறதும் அதை அச்சீவ் பண்ணுறதும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஆனால் நம்ம பிரெயின் அதை சிமிலராக தான் ப்ராசஸ் பண்ணுது. ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி அதிகமாக ஃபேண்டசைஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா, நம்ம அந்த மாதிரி இமேஜின் பண்ணும் போது நம்ம பிரெயின் ஆல்ரெடி அந்த சக்ஸஸ் உணர்ந்துருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய நீட் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்ப்போம். நீங்கள் ஒரு கோலை நினச்சிக்கும் போது உங்கள் பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இதுதான் அந்த ஃபீல் குட் ஹார்மோன். ஆனால் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இந்த டோபமைன் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது மட்டும் ரிலீஸ் ஆகாது, நீங்கள் இமேஜின் பண்ணும் போதும் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம பிரெயின் டூயிங்கையும் இமேஜினிங்கையும் ரெண்டுமே ரிவார்டாக தான் ஃபீல் பண்ணும். அதனாலேயே நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய அர்ஜென்சி உருவாகிறது இல்லை. இதுக்கு பேர் தான் டோபமைன் ட்ராப் ஆஃப் ஃபேண்டசி. இது மட்டும் இல்லை, இதில் ஃபியரும் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் தெம் எதனால் ட்ரீம் மட்டுமே பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கான ரீசன், நீங்கள் ட்ரீம் பண்ணி அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்காததுக்கான காரணம் இந்த 4 ரீசனில் தான் எதாவது ஒன்றா இருக்கும். சம்டே சிண்ட்ரோம். நான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்தில் அந்த 25 டேட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை டிசம்பர் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் நெக்ஸ்ட் இயர் Jan 1 நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இது ஒரு லூப் ஹோல் மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. செகண்ட் ஒன்று அந்த ஐடென்டிட்டி கேப். நீங்கள் மைண்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ரோலை நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால உங்கள் பிரெயின் சப்கான்ஷியஸாக இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. தேர்ட் ஒன்று அனாலிசிஸ் பேரலிசிஸ். நான் நிறைய டைம் இந்த இடத்துல தான் இருப்பேன். ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அளவுக்கு அதிகமான ரிசர்ச் பண்ணி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஆகிடும். இதை பண்ணணுமா வேணாமானே ஸ்டக் ஆகிடுவீங்க. தேர்ட் ஒன்று த கம்ஃபர்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களால் வெளியே வர முடியாது. உங்களுக்கு அன்னோன் பர்சன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மென்டல் கான்ட்ராஸ்டிங் டெக்னிக். நீங்கள் ஒரு கோலை நினைக்கும் போது அதோட பாசிட்டிவ் அவுட்கம் மட்டும் நினைக்காம அதோட அப்டக்கிள்ஸையும் சேர்த்து நினைக்கணும். இதை ஊப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரூவனா ஆக்ஷன் ஓரியன்ட் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். ஒரு பெரிய கோலை பார்த்து ஓவர்வெல்ம் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. சின்னதாக மூவ் பண்ணுங்க. உங்கள் கோலை நோக்கி நீங்கள் சீக்கிரமாகவே போயிடுவீங்க. அடுத்து அக்கௌண்டபிலிட்டி. உங்களோட இந்த கோலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சொன்ன பிறகு ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருந்தால் உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் உருவாகும். ஐயோ, நம்ம இவங்ககிட்ட சொல்லிட்டோமே, நான் இன்னும் பண்ணலையே அப்படின்னு. அதுக்காகவாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய ட்ரீம்ஸ் வரதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு. ரியல் சேஞ்ச் சின்ன ஸ்டெப்ஸில் தான் வரும், ஒரு பர்ஃபெக்ட் பிளானால இல்லை. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த பிளாக்ஸில் நீங்கள் எங்கே ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படின்னு. இதை ஹெல்ப்ஃபுல்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். கீப் க்ரோயிங்.